வணக்கம் அன்பானவர்களே. நீங்கள் இன்று வாழ்க்கையில் உடைந்ததாக சோர்ந்ததாக உணர்ந்தால் இந்த கதை உங்களுக்காகத்தான். ஒரு கதை, ஒரு ஆன்மீக பாடம் என்ற இந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் கதை உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாக மாறப்போகிறது. நாம் வாழும் வாழ்க்கையை நேர்மையாக பார்த்தால் அது பல நேரங்கள் முழுமையானதாக அல்ல, உடைந்த விளக்கை போலவே இருக்கிறது. வெளியிலெல்லாம் சரியாக இருப்பது போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் மட்டும் சொல்ல முடியாத சுமைகளோடு, காயங்களோடு, கண்ணீரோடு நடந்து கொண்டிருப்பவர்கள் நாம். சிறு வயதில் கண்ட கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைந்து விழுந்திருக்கலாம். நம்பிக்கை வைத்த மனிதர்கள் விட்டு விலகி இருக்கலாம். குடும்பத்துக்காக தியாகம் செய்த வாழ்க்கை இன்று நம்மை மறத்து போக வைத்திருக்கலாம். ஜெபித்த ஜெபங்களுக்கு உடனடி பதில் கிடைக்காததால் தேவன் என்னை மறந்து விட்டாரா என்ற கேள்வி நம் மனதில் எழுந்திருக்கலாம். சிலர் பாவ உணர்ச்சியால் உடைந்திருக்கலாம். சிலர் தோல்விகளால் சோர்ந்திருக்கலாம். சிலர் நோயாலும் வறுமையாலும் நசுங்கி இருக்கலாம். இன்னும் சிலர் நான் இனி தேவனுக்கு பயப்பட மாட்டேன் என்ற தாழ்வு மனப்பான்மையில் மூழ்கி இருக்கலாம். இப்படிப்பட்ட உடைந்த மனநிலைத்தான் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த அந்த வயதான மனிதரின் வாழ்க்கை நமக்கு ஒரு ஆழமான ஆன்மீக பாடத்தை கற்றுத்தருகிறது. அவர் தினமும் இரவு நேரத்தில் கோயிலுக்கோ அல்லது வழிபாட்டுக்கோ செல்லும் போது ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு செல்வார். அந்த விளக்கு புதிதாகவும் இல்லை, ஆழமாகவும் இல்லை, அழகாகவும் இல்லை. வெளியில் பார்த்தால் மற்றவர்கள் பயன்படுத்தும் விளக்குகளைப் போல பூரணமாகவும் இல்லை. சற்றே உடைந்திருந்தது. பிளவு விழுந்திருந்ததால் அதிலிருந்து எண்ணெய் கொட்டிக்கொண்டே வழியெங்கும் விழுந்தது. பலர் அதை பார்த்து, இதை ஏன் இன்னும் நீ பயன்படுத்துகிறாய்? சிலர் அவரை பார்த்து, இதை ஏன் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்க முடியவில்லையா என்று கேட்டனர். சிலர் நினைத்தனர், சிலர் மனதில் அவர் மேல் இரக்கம் கொண்டிருக்கலாம், சிலர் நகைத்திருக்கலாம். ஆனால் உள்ள இளைஞன் நேரடியாக, தாத்தா, இந்த உடைந்த விளக்கை ஏன் பயன்படுத்துகிறீர்கள்? புதிய விளக்கு வாங்கினால் நல்லது தானே என்று கேட்டபோது அந்த முதியவர் எந்த வருத்தமும் இல்லாமல், எந்த தாழ்வும் இல்லாமல், அமைதியான சிரிப்புடன், இந்த விளக்கு உடைந்திருந்தாலும் இதிலிருந்து வரும் வெளிச்சம் குறையவில்லை, மாறாக எண்ணெயுடன் சேர்ந்த ஒளி வழியெங்கும் விழுவது போல நான் நடக்கும் பாதையே ஒளியாக மாறுகிறது என்று சொன்னார். அந்த ஒரு வாக்கியம் அந்த இளைஞனின் உள்ளத்தில் மட்டுமல்ல, நம் அனைவரின் ஆத்மாவிலும் ஒரு தீப்பொறியை ஏற்றும் வாக்கியம். ஏனெனில் அந்த இரவில் அந்த பாதையில் சென்ற பலர் அங்கு விழுந்த எண்ணெயுடன் சேர்ந்த ஒளியால் தடுமாறாமல், பயமில்லாமல், பாதுகாப்பாக தங்கள் பயணத்தை முடித்தார்கள். ஒருவரின் உடைந்த விளக்கு பலரின் பயணத்துக்கு வெளிச்சமாக மாறியது. ஒருவரின் குறை பலருக்கான ஆசீர்வாதமாக மாறியது. அங்குதான் இறைவன் நமக்கு சொல்ல விரும்பும் பெரிய உண்மை வெளிப்படுகிறது. உடைச்சல் என்பது இறைவனுடைய திட்டத்தின் முடிவு அல்ல, அது பல நேரங்கள் இறைவனுடைய திட்டத்தின் ஆரம்பம். நாம் நினைப்பது போல இறைவன் எப்போதும் முழுமையான, குறையற்ற, பலசாலியான மனிதர்களை மட்டுமே பயன்படுத்துவதில்லை. மாறாக தங்கள் உடைச்சல்களோடு, குறைகளோடு கூட அவரிடம் தங்களை ஒப்படைக்கும் மனிதர்களே அவர் பெரிதாக பயன்படுத்துகிறார். அதனால்தான் விவிலியன் கூறுகிறது, நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. அது நீங்கள் முழுமையான பலமானவர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் தவறு செய்யாதவர்கள் என்றும் சொல்லவில்லை, ஆனால் வெளிச்சமாக இருக்க சொல்கிறது. மேலும் அப்போஸ்தலர் பவுல் இந்த பொக்கிஷத்தை மண் பாத்திரங்களில் வைத்திருக்கிறோம் என்று எழுதும்போது அவர் தன்னை ஒரு தங்க பாத்திரம் என்று சொல்லவில்லை, மண் பாத்திரம் என்றுதான் சொன்னார். மண் பாத்திரம் எளிதில் உடையும், அழுத்தம் வந்தால் பிளவுபடும். ஆனால் அதில் வைத்திருக்கும் பொக்கிஷம் பாத்திரத்தின் மதிப்பால் அல்ல, அதில் வைத்திருப்பவரின் மதிப்பால் உயர்ந்தது. அதுபோலவே நம் வாழ்க்கையும் நம்முடைய மதிப்பு நம் பலவீனங்களால் குறையாது. நம்முள் வாசம் செய்யும் இறைவனுடைய அருளாசியால் தான் அது உயர்கிறது.
நாம் பல நேரங்கள் என் வாழ்க்கை இப்படி இருக்கும்போது இறைவன் என்னை எப்படி பயன்படுத்துவார் என்று கேட்கிறோம். ஆனால் இறைவன் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருப்பதாலே நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஏனெனில் உடைந்த மனிதனுக்குத்தான் மற்றொரு உடைந்த மனிதனின் வலியை புரிந்து கொள்ள முடியும். நீ அனுபவித்த கண்ணீர் தான் இன்னொருவரின் கண்ணீரை துடைக்க உனக்கு கருவியாக மாறும். நீ கடந்த இருள்தான் இன்னொருவரை வெளிச்சத்துக்கு வழிநடத்தும். நீ சந்தித்த தோல்விதான் இன்னொருவரை விழாமல் காப்பாற்றும் எச்சரிக்கையாக மாறும். அதனால்தான் இறைவன் உன் வாழ்க்கையில் உடைச்சல்களை அனுமதித்தார். அவர் உன்னை அழிக்க அல்ல, உன் வழியாக இன்னும் பலருக்கு ஒளி கொடுக்க. பல சமயம் நாம் இறைவனிடம், ஏசப்பா, முதலில் என்னை சரி செய்த பிறகு என்னை பயன்படுத்தி என்று சொல்கிறோம். ஆனால் இறைவன், நீ இருப்பது போலவே என்னிடம் வா, உன்னை பயன்படுத்தி கொண்டே நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்கிறார். அந்த உடைந்த விளக்கு முதலில் சரி செய்யப்பட்ட பிறகு ஒளி கொடுக்கவில்லை. உடைந்த நிலையிலே அது வழியெங்கும் ஒளியை பரப்பியது. அதுபோலவே இன்று நீ உடைந்த நிலையிலேயே இறைவனுடைய கையில் ஒளியாக மாற முடியும். உன் வாழ்க்கையின் பிளவுகள் வழியாகவே இறைவனுடைய ஒளி வெளியே பிரகாசிக்கிறது. உன் பலவீனங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் இடமாக மாறுகிறது. என் கிருபை உனக்கு போதுமானது, என் வல்லமை பலவீனத்தில் முழுமையடைகிறது என்று இறைவனுடைய வார்த்தை இன்று உன் வாழ்க்கையிலும் உண்மையாகிறது. ஆகவே இன்று இந்த செய்தியை கேட்கும் நீ உன்னை பயனற்றவன் என்று நினைக்காதே. உன் கடந்த காலத்தால் உன் எதிர்காலத்தை முடிவெடுக்காதே. உன் உடைச்சலை மறைக்கவும் வேண்டாம், அதை அலங்கரித்து காட்டவும் வேண்டாம். அதை இறைவனிடம் கொண்டு வா. ஏசப்பா, இதுதான் என் உடைந்த பகுதி, இதுதான் என் பலவீனம் என்று சொல்லி ஒப்படை. அப்பொழுது நீ நடக்கும் பாதையை பிறருக்கான வெளிச்சமாக மாறும். நீ பேசும் சாதாரண வார்த்தைகளும் ஆறுதலாக மாறும். நீ வாழும் அமைதியான வாழ்க்கையை ஒரு பிரசங்கமாக மாறும். உன் கண்ணீரே சாட்சியாக மாறும். உன் தோல்வியே இறைவனுடைய மகிமை வெளிப்படுத்தும் கருவியாக மாறும். ஏனெனில் தேவன் உடைந்த வாழ்க்கைகள்தான் உமது ஒளியை மிக அழகாகவும் மிக வலிமையாகவும் வெளிப்படுத்துகிறார். இதுதான் அந்த உடைந்த விளக்கின் ஆன்மீக பாடம். இதுதான் இன்று தேவன் உனக்கு சொல்கிற நற்செய்தி. நீ உடைந்திருந்தாலும் உன் ஒளி அணையவில்லை. மாறாக அந்த ஒளி இன்னும் பலருக்கான வழிகாட்டியாக மாறுகிறது. நன்றி. இந்த செய்தி உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஜெபம். ஏசப்பா, நாங்கள் உடைந்திருந்தாலும் உம்முடைய ஒளி எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்யுங்கள். எங்கள் வலியை பிறருக்கான ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். ஆமேன்.